வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எம்ப்ராய்டிங் வந்த உள்பாவடையில் வந்து உயரம் குறைக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். எம்ப்ராய்டிங் கட் ஆகாமல் கீழே மடித்து தைக்காமல் நம்ம எப்படி ரெடிமேட் பாவாடை மாதிரியே அப்படியே எம்ப்ராய்டிங் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி எப்படி உயரத்தை குறைக்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் 37 இன்ச்சு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து 33 இன்ச்சு இருந்தால் போதும். 33 இன்ச்சு மீதி வந்து 4 இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து இதை கீழே வந்து டக்கு பிடிச்சோம்னா நடுவில் தையல் வரும், அசிங்கமாக இருக்கும். டக்கே பிடிக்காம நம்ம எப்படி வந்து குறைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாவடையோட கீழ்ப்பக்கத்தை நம்ம எடுத்துக்கிறோம். எம்ப்ராய்டிங் இருக்குது கீழே பார்த்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு குறைக்க வேண்டிய அளவு வந்து 4 இன்ச்சு. இப்போ இந்த 4 இன்ச்சில் வந்து நம்ம என்ன செய்யணும், 4 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுக்கிட்டோம்னா 2 இன்ச்சு வரும். 2 இன்ச்சை வந்து கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எம்ப்ராய்டிங்க்கு மேலே வர்ற மாதிரி தான் இருக்கும். எம்ப்ராய்டிங் வந்து 2 இன்ச்சுக்குள்ளே தான் போடுவாங்க முக்கால்வாசி உள்பாவடையில். அதுக்கு மேலே வந்து தான் நம்ம டக்கு பிடிக்க போகிறோம். டக்கு இல்லை, அது மடித்து ஒரு மாதிரி தைக்க போகிறோம். இப்போ கீழே 2 இன்ச்சு விட்டுறோம். மேலே வந்து நம்ம பிடிக்க வேண்டிய அளவு 4 இன்ச்சில் வந்து 3.25 இன்ச்சு அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். இப்போ 2 சுற்றி நம்ம வந்து இதே அளவுலேயே வந்து சுற்றி மார்க் பண்ணிடுறோம். பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு. இதே மாதிரி சுற்றி மார்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா சுற்றி மார்க் பண்ணிட்டோம். கீழே 2 இன்ச்சு, மேலே வந்து 4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக நல்லா மார்க் பண்ணி 2 பக்கமுமே மார்க் பண்ணிடுறோம். ஃபுல்லாக சுற்றி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாகத்தை மட்டும் ஒன்று மட்டும் எடுக்கிறோம். உள்பாகத்தை அப்படியே தள்ளி விட்டுறோம். அந்த பக்கம் தள்ளி விட்டு ஒன்று மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த மடிப்பில் ஜாயிண்ட் தைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட மட்டும் எடுக்கிறோம். ஜாயிண்ட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி 2 இன்ச்சு இதை வந்து மடிச்சுக்கிட்டு அந்த தையல் மேலே அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே வைக்கிறோம். கரெக்டாக பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்றதை. கரெக்டாக 2 இன்ச்சு கிட்ட கையை வச்சு மடித்து அப்படியே மேலே 4 இன்ச்சில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு கோடு, அது மேலே வைக்கிறோம். அந்த ஜாயிண்ட் வர இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயிண்ட் வர இடத்துல ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அப்படியே தைக்கிறோம். நான் எப்படி மடிச்சிருக்கேன்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 இன்ச்சை வந்து அப்படியே கூட வந்து ஒரு மடித்து அப்படியே அந்த 4 இன்ச்சு மேலே அப்படியே போடுறோம். போட்டு அப்படியே தைச்சிட்டு வரோம். இப்போ பாவாடையில் வந்து பாட்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க வந்தாங்க. அந்த ஜாயிண்ட் வர்ற இடத்துல மட்டும் கரெக்டாக அந்த நம்ம மடிப்பு வந்து கரெக்டாக ஜாயிண்ட்டு ஒன்றா இருக்குதான்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். அப்படி வந்து ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கூட குறையா வந்துச்சுன்னு சொன்னால் கீழ்ப்பக்கம் எப்பயுமே வந்து அகலமாக வெட்டியிருப்பாங்க. போக போக அம்பர்லா கட்டிங்கிறதுனால அதனால் கொஞ்சம் கூட வர்ற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல. அப்படி இருக்கும்போது அதை நம்ம என்ன செய்யணும், லைட்டாக மடித்து தைச்சிக்கிறோம். லைட்டாக ஒரு வந்து டக்கு பிடிக்கிற மாதிரி மடித்து தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த தையல் ஒன்றா வைக்கும்போது லைட்டாக வந்து கொஞ்சோண்டு அப்படியே வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே இருக்கிற துணி அதை லைட்டாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறோம். சின்னதாக ஒரு மடிப்பு, அவ்வளோதான். ஏன்னா ஒரு பக்கம் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே தைச்சிட்டோம்னு சொன்னால் கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஜாயிண்ட் வர்ற இடத்துலலாம் செக் பண்ணிக்கணும். இந்த ஜாயிண்ட் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல செக் பண்ணோம்னா கொஞ்சம் கூட இருந்ததுன்னா லைட்டாக மடித்து தைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரியே சுற்றி அடிச்சிடலாம். நான் எப்படி தைக்கிறேன்றதை பாருங்கள். எம்ப்ராய்டிங் வந்து அப்படியே தான் இருக்கும். எம்ப்ராய்டிக்கு எந்த சேதமும் இருக்காது. இப்போ பாருங்கள், லாஸ்ட்லேயும் கொஞ்சோண்டு சுருக்கு வர மாதிரி இருக்குது. அதையும் லைட்டாக தைச்சிடறோம்.
அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடுறோம். சுற்றி வந்து தைச்சிட்டோம். பாருங்கள், அழகாக தைச்சிட்டோம். நம்ம அப்படியே விட வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் தைக்க போகிறோம். அப்படியே கீழ்ப்பக்கமாக கீழே வந்து நான் வந்து 1/4 இன்ச்சு கம்மியாக எதுக்கு கொடுத்தேன்னா, உள்ளே அடங்கின மாதிரி இருக்கும் அந்த மடிப்பு. அதுக்காண்டி தான் வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்க சொன்னேன். இப்போ நம்ம கீழே ஒரு தையல் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தையல்லையே அப்படியே ஒரு தையல் அடிக்க போகிறோம். தையல் பக்கத்துலேயே அடித்தாலும் சரி, தையல் அடித்தாலும் சரி, கீழே இருக்க அந்த மடிப்பு மேலே விழுகிற மாதிரி தைக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், உள்பக்கம் எப்படி தைச்சிருக்கேன்றதை பாருங்கள். அந்த மடித்து கீழே வந்திருக்குல்ல, மடித்தது அது மேலேயே வந்து ஒரு தையல் வர்ற மாதிரி தைச்சிருக்கோம். அப்படியே இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அது சேர்த்து தைச்சிட்டோம்னு சொன்னால் அது ஒரு அழகாக இருக்கும். புடவைக்கெல்லாம் கீழே ஃபால்ஸ் வச்சு தைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எம்ப்ராய்டிங்கும் கட் ஆகாது. நடுவில் வந்து நம்ம தட் பிடிச்சோம்னா இது நடுவில் ஒரு தையல் விழுந்த மாதிரி இருக்கும், அதுவும் அசிங்கமாக இருக்கும். அதனால் இப்படி தைக்கிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், 2 தையல் போட்ட உடனே ஒரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாவடையை நம்ம எதுவுமே கட் பண்ணலை. பாருங்கள் எப்படி இருக்குது, தையலே போட்டதே தெரியாது. எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நம்ம உயரத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக 33 இன்ச் இருக்குது. இது ஒரு மெத்தடு. எம்ப்ராய்டிங் வந்து கட் ஆகாமல் அப்படியே வந்து கீழே அழகாக இருக்கிற மாதிரி இந்த பாவடை தைச்சிட்டோம். இன்னொரு பாவடை வந்து இதே மாதிரி தான், ஆனால் வந்து வேறு மெத்தடில் தைக்க போகிறோம் நம்ம. அதுவும் எம்ப்ராய்டிங் பாவடை தான். ஃப்ரில்ஸ் வச்ச பாவடையில் எப்படி டக்கு பிடிக்கிறதுன்றதை நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே, 3 சுலபமான வழியில். அதையும் பாருங்கள், உங்களுக்கு அதுவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து மேலேருந்து அளக்குறோம். 2.5 இன்ச்சு வந்து இதில் கம்மியாக இருந்தால் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவும் அதே தான், எம்ப்ராய்டிங் கீழே வந்திருக்குது. முப்பத்தி 7 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு 34.5 இன்ச்சு இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அதனால் 2.5 இன்ச்சுன்னு சொல்லும்போது கம்மியான அளவு தான். அது சின்னதாக டக்கு எங்கே பிடிச்சாலும் வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேல் பக்கமாக தைக்க போகிறோம். மேல் பக்கத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மேல் பக்கத்தை எடுத்துக்கிட்டு அந்த கயிறை உருகி எடுத்துடலாம். ஏன்னா கயிறு மேலே தையல் விழுகும், அதனால் கயிறை முதல்ல உருகி எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டோம். இதை உள்பக்கமாக நம்ம வந்து ஒரு மடிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸு இதை தெரிஞ்சுக்கணும். அப்படியே வந்து பட்டியோடு அப்படியே மடிக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவு 2.5 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுக்கலாம். நம்ம மடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுரும். இதுவும் ரொம்ப சுலபமான வழி தான். ஃப்ரில்ஸ் வச்ச பாவடையில் வந்து 3 முறையில் வந்து சுலபமான வழியில் வந்து எப்படி நம்ம வந்து டக்கு பிடிக்கிறது. ரெடிமேட் பாவடை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணதெல்லாம் எதுவுமே தெரியாது, பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்கும். அதை எப்படி சுலபமான வழியில் குறைக்கிறதுன்றதை நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு இருக்குதான்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வந்து குறையும் கூடமாக தைச்சோம்னு சொன்னால் பாவடை ஏற்றி தாழ்ச்சியாக இருக்கும். அதனால் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக வந்து உள்பக்கமாக வந்து ஒரு ஃப்ரில்ஸு பிடிச்சிக்கோங்க. ஒரு லேசாக வந்து மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2.5 இன்ச்சு மடித்து தைச்சிட்டோம்.
இப்போ இதில் வந்து ஒரே ஒரு தையல் மட்டும் தான் இருக்குது. அது ஒன்று மடித்து தைச்ச மாதிரி அசிங்கமாக தெரியும். இப்போ நம்ம அதுக்கு இணையாக வந்து ஒரு தையல் கூட ஒரு தையல் போட்டோம்னா ரெடிமேட் பவுடரில் 2 தையல் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அதனால் 2வது இன்னொரு தையல் போட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு அப்படியே வந்து ரெடிமேட் பாவாடை மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு எந்த மெத்தடில் தைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அது மாதிரி தைச்சிக்கணும். பாருங்கள், ரெண்டு பாவாடையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம IM60+ சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.